சாதாரணமா மத்தவங்க எல்லாம் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு மகள் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க, இல்லனா முதல் பிறந்த நாளைக்கு நம்மள கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம கிம் ஜாங் உன் எப்படி தெரியுமா? முதலா வடகொரியால இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அதோடைய சோதனை நடக்குது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை வடகொரியா சோதிக்கிறாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா தன்னோட 10 வயசு மகளை கை பிடிச்சி கூட்டிட்டு வராரு. எப்படி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. நான் இல்லைன்னாலும் இந்த நாட்டுக்காக இவ இருக்கிறா, இந்த ஆயுதம் இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டலோட காட்டுறாருங்க. அவர் தான் வடகொரிய அதிபர். அதனாலதான் அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அவருக்கு ஒரு மகள் இருக்க விஷயமே எப்படி தெரியுமா வெளியில வந்தது? அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. பல ஆண்டுகளாக கிம்மிற்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ரகசியமா இருந்தது. ஆனா 2013 அமெரிக்க கூடைப்பந்து வீரர் டென்னிஸ் ராட்மன் வடகொரியா போய் திரும்பிய பிறகு தி கார்டியன் இதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கிம்மின் குடும்பத்தோட கடற்கரையில நேரம் செலவழித்தேன், அவருடைய குழந்தை ஜூ அயவை கையில் தூக்கி வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கிம்முக்கு ஒரு மகள் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியுது. அப்ப கூட அது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலா தான் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி கிம்முக்கு ஒரு மூத்த மகன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அது உண்மையா இல்லையான்றது கூட வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வடகொரிய அதிபரின் வாழ்க்கையும் சரி, அந்த நாட்டுல நடக்கிறதும் சரி மர்மமாவே இருக்கு. அதனாலதான் அமெரிக்கா கூட கொஞ்சம் தள்ளி நின்று அவங்கள பாக்குறாங்க. உலகமே பாத்தீங்கன்னா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்ன ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரியா பாக்குறாங்க. ஆனா அவரை நேரில் சந்தித்த கூடைப்பந்து வீரர் டென்னிஸ் ராட்மன் போன்றவர்கள் எல்லாம் அவரை ஒரு மிகச்சிறந்த தந்தை அப்படின்னு சொல்றாங்க. உண்மை எதுன்னு அவரோட பழகி பார்த்தாதான் தெரியும். எதுவாக இருந்தாலும் ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு ஒரு பூங்காவை காட்டுவாங்க, பூவை கொடுப்பாங்க, பொம்மைகளை கொடுப்பாங்க, விளையாட்டு காட்டுவாங்க. ஆனா நம்ம வடகொரிய அதிபர் பாத்தீங்கன்னா போர்க்கப்பலை காட்டுறாரு, ஏவுகணைகளை காட்டுறாரு. அதனால அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை அமெரிக்கா மாதிரி ஆதிக்க மனப்பான்மை நிறைந்த ஒரு நாட்டை எதிர்க்க வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்கள் தான் தேவையோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க வடகொரிய அதிபரை பத்தி? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.